ராத்திரி நல்லா தூங்குனியா? ஆமா, என்ன நீங்க நான் எந்திரிக்கிற டயத்துக்கு அந்த ஈசி சேர்ல கழுகு மாதிரி படுத்துட்டு இருக்கீங்க. ஆமா, தூக்கத்துல உங்களுக்கு வெக்கமே தெரியாதா? அந்த சீன் நினைச்சாலே ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரியான என் கண்ணுல நேற்று ராத்திரி பெட்ரூம்ல நீங்க சிச்சி. Stop acting, you bloody idiot. என்னம்மா சௌக்கியமா இருக்கியா? என்னண்ணே டியூட்டி ட்ரெஸ்ஸோட வீட்டுக்கு வந்திருக்க? டியூட்டில தான் வந்திருக்கேன். இருங்க, ஏதாவது சாப்பிட கொண்டு வரேன். கணேஷ், ராத்திரி நடந்தது உங்களுக்கு போன்ல சொன்னேன். இப்ப கண்ணால பாக்குறதாட்டும் செய்ய முடியாது. ஆனா நான் சொன்னதெல்லாம் நிஜம். இல்லன்னு சொல்ல மாட்டேன், ஆனா நீ சொல்றத நான் நிஜம்னு நம்ப மாட்டேன். அவகிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வர வரைக்கும். எஸ், ஸ்வேதாவை இந்த கையால வளர்த்திருக்க. I know her better than you. No sentiment. எனக்கு நிஜம் உடனே தெரிஞ்சாகணும். I must know the truth. ஆத்திரப்படாதீங்க. வாங்க டிஃபன் சாப்பிடலாம். Come on கணேஷ், இது என் வீடு. என்ன இன்னைக்கு முழுக்க நீங்க கோவமாவே இருக்கீங்க? மனசு சரியில்லையா? எஸ், மனசு சரியில்லை. இது சரியா இருக்கா? கணேஷ், ரிலாக்ஸ். ஸ்வேதா, அந்த நியூஸ் பேப்பரை கொண்டாமா. இத கொண்டறேன். இந்தாங்கண்ணே. சாந்தி, சரண்யா ஸ்கூல் கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. நடிப்பு, பெர்ஃபார்மன்ஸ், தனக்குள்ள சம்பந்தம் இல்லாதட்டும் bloody acting. ஓகே கணேஷ், நேற்று ராத்திரி ஸ்வேதா தரகாசினியோட ப்ரோக்ராமுக்கு போனான்னு தானே சொன்னேன்? ஆமா. அந்த டயத்துல நீ எங்க இருந்த? அப்படின்னா நீங்க என்ன? ஆன்சர் டு மை கொஸ்டின். டான்ஸ் ஸ்கூல்ல. நேற்று சண்டே தானே உன் மனைவியோட சேர்ந்து போகாம டான்ஸ் ஸ்கூல்ல இருந்ததுக்கு காரணம்? திஸ் இஸ் டூ மச். வாட் இஸ் டூ மச்? நான் உன்னை கேள்வி கேட்கறது டூ மச்சா? நீ உன் மனைவியை குத்தலா பேசி புண்படுத்துறது டூ மச்சா? எனிவே, நீ கூட தரகாசினியோட கொலையில சம்பந்தப்பட்டு சந்தேகப்பட வேண்டிய வந்தது என் ஸ்ட்ராங் ஃபீலிங். நீங்க சொன்ன டீடைல்ஸ் வச்சு பார்த்தா அது ஒரு வகையான மனநோயின்னு தெரியும். இருந்தாலும் பேஷண்ட பர்சனலா ஸ்டடி பண்ணணும். மூல கோளாறுங்கிற வியாதிக்கு இந்த அறிகுறிங்க இருக்கும். எனிவே, ஐ வில் டேக் அப் திஸ் கேஸ். ஓகே? இல்லாட்டி போனா உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க கொஞ்சம் ஒத்துழைக்கணும். தேங்க்யூ டாக்டர். இந்த கேஸை சிபிஐக்கு ஒப்படைக்கணும்னு எங்க ஐஜி சார் நினைக்கிறார். ஸ்வேதா, ஸ்வேதா, வேண்டாம். என்கிட்ட வராதீங்க. ஸ்வேதா நடந்துக்கிறத வச்சு கொலைகாரம் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா நம்ம டிபார்ட்மெண்ட் மட்டும் சிபிஐக்கு எந்த ஒளிவு மறைவும் இல்லாம ஹெல்ப் பண்ணணும். அவசியமா நான் எக்ஸ்ட்ரா போலீஸை டெல்லியில இருந்து வரவழைக்கிறேன். மிஸ்டர் தினேஷ், இந்த கேஸ் ஃபைலை ரெடி பண்ணுங்க. யூ ஆர் ரைட் சார். அட் தி சேம் டைம் சார், இந்த ஃபைலை பாருங்க சார். ஓகே. மொத்த டீடைல்ஸ் நாங்க நோட் பண்ணிருக்கோம். இதுல ஸ்வேதா, கணேஷ், தரஹாசினி, டாக்டர் பாலகிருஷ்ணன் எல்லார பத்தி இருக்கு சார்.
பெண்டிங்ல இருக்கிற டாக்டர் பிரமிளா ராஜன் மர்டர் கேஸ் டீடைல்ஸ் அது மட்டும் இல்ல சார், அந்த சைக்கோ கில்லர் இதுவரைக்கும் செஞ்ச மர்டர் கேஸ் டீடைல்ஸ் கூட கிளியரா இந்த ஃபைல்ல இருக்கு சார். ஸ்வேதாவை பத்தி டாக்டர் சாரதா கிட்ட ரிப்போர்ட் வாங்கிக்கங்க. மிஸ்டர் கணேஷ், see you tomorrow. ரெண்டு லூசுங்களும் நிக்குது. என்னையாடி கேர பிளாட்ஃபார்ம் சொன்னேன், வேலை காட்டுறேன்டி. நைனா, சாமியார் சொன்ன கோடீஸ்வர மாப்பிள்ளை இவர்தான். விடாத, புடிச்சுக்கோ நைனா. ஆஹா, மாலின் கைமா வந்திருக்காரு. இனிமே இவர்தான் அவனுக்கு பொருத்தமான ஜோடி. இந்த சோகா நந்து வராது. சாமி சாமி தந்து என்ன நைனா பிச்சை போடுறாரு? My darling கோடீஸ்வரி, கோடீஸ்வரி, my darling கோடீஸ்வரி. Hey, stop, stop. ஐயோ, என்ன நைனா இது? அந்த கோடீஸ்வர மாப்பிள்ளை நான் இங்க இருக்கிறது தெரியாம எவ பின்னாடி ஓடிட்டு இருக்காரு. போய் புடிங்க நைனா, புடிங்க நைனா. ஒண்ணா கவுந்துறானே. டே மாப்ள. கோடீஸ்வரி. டே மாப்ள. Oh no no. என்ன கபடி அடி. கோடீஸ்வரி. Hey, take this. கோடீஸ்வரி darling, கோடீஸ்வரி. மாப்ள. மாப்ள. நான் wait man. நீ யாரோ? ஏட்டி யாகாம்பரம். நீ தேடி வந்திய கல்யாணம் பொண்ணு. என் பொண்ணு. இதான் பொண்ணு பேரு கோடீஸ்வரி. சுவாமி சொல்லுச்சு, சுவாமி சொல்லுச்சு. யா டார்லிங், டேக் திஸ். why? ஆமா, உன் சொந்த ஊர் எந்த ஊரியா? I am coming from Amchikara. No, America. ஆமா, சாமி சொன்ன மாதிரி சொத்து பத்தெல்லாம் உனக்கு எவ்வளவு சேரும்? லண்டன்ல 100 கோடி, அமெரிக்கால 100 கோடி, இந்தியாவுல 100 கோடி. அப்பா நான் குடுத்து வச்சுவேன். கோடி நைனா, அந்த ரிக்ஷாக்கார முண்டை கோடியை மறக்கலாம் பார்த்தா இந்த ஆளோட சொத்துலயும் கோடி கோடின்னு வருதே. அந்த ரிக்ஷாக்கார பேமானி பத்தி எனக்கு நினைப்பூட்டாகம்பா. மாப்பிள, இன்னொரு கேள்வி. நீ சொத்த லூஸ் மேன், அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ற. எனக்கு இந்த பொண்ணு தேவையில்லை. I want divorce. கல்யாணம் ஆகல, அதுக்குள்ள டைவர்ஸ். நைனா, அந்த ஆளுக்கு உன்னை பிடிக்கல, நீ இங்கே இரு. நான் போய் அந்த ஆளு ஒரே அமுக்கிட்டு வந்துடுறேன். ஓ மை டார்லிங். போய் அமுக்குற மாதிரி அமுக்கு. என்னமா என்ன நீங்க பாத்தியா? கோட்டியா? இப்ப என்னன்ற, உன் பொண்ணு ஒரு கோடீஸ்வரனுக்கு தான் கழுத்தை நீட்டுவன்னு சொன்னா, அது இப்ப நிறைவேறி போச்சு. ரிக்ஷா, என்னையா சொல்ற? அடாமே, என் பேரு கோடீஸ்வரன் தான். எல்லாரும் செல்லமா அக்கோடிம்பா. ஆனா ஒண்ணு நீ சொன்ன ஞாபகம் இருக்கா? நான் ஒரு கோடீஸ்வரனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? என்னைக்கு இருந்தாலும் நீதான் எனக்கு பொஞ்சாதி, நான் தான் உனக்கு புருஷன்னு சொன்னேன். அதை இப்ப நிறைவேற்றி காட்டிட்டேன். நான் போறேன்ப்பா. போடா. நைனா, அப்படி எல்லாம் சொல்லாத நைனா. பின்ன எப்படி சொல்றீங்க? நைனா, இந்த கோடீஸ்வரிக்கு ஏத்த ஜோடி இந்த கோடீஸ்வரன் தான் அந்த ஆண்டவனே முடிவு பண்ணிட்டான் நைனா. இதை யாராலும் மாத்த முடியாது. அப்படிங்கிற சதம்மா, இந்த வெறுப்பையில கட்டிட்டு சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்றது? நீங்க 2 பேரும் தான் வேலை செய்யறீங்களே, வேலை. அது ஏன் கேக்குற? பெரிய கோடீஸ்வரன் தான் மாப்பிள்ளைய வரக்கறேன்னு நாங்க 2 பேரும் வேலையை ராஜினாமா பண்ணிட்டோம். ஆமா. அட பாவிங்களா, ஏண்டி உங்க சம்பளத்தை நம்பி தானடி லவ்வே பண்ணேன். என்னையா பண்றது? கோடீஸ்வரி, அழாத. என்கிட்ட வர தொழில் கைவசம் இருக்கு. ஐயோ, என் புருஷனை காணோம். ஐயோ, எங்க போயிட்டாரு? மாப்ள, ஐயோ, எங்க போயிட்டாரு? காருக்குள்ள வந்து என்னங்க? அழாதீர்கள், இத வந்து விட்டீங்க. மாப்ள, நம்முடைய கஷ்டங்கள் தீர ஆசிரமம் அமைக்க போகிறேன். அருமையான ஐடியா. நம்ம மாப்பிள்ளைகளுடைய மூளையே மூளை. இது என்ன புது குழப்பம்? நீ வர முடியா? இது வரைக்கும் எங்க கிட்ட வாங்கின வாடகை ட்ரெஸ்ஸுக்கும் இந்த காருக்கும் வாடகை குடியா? தம்பி தரண்டா. மாமா, தம்பி கொஞ்சம் காரை தள்ளுங்க, ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். உட்கார்றது வேலைய காட்டுறேன். ஐயோ, காரு பங்களா, நான் கோடீஸ்வரி ஆக போறேன். நைனா, சீக்கிரம் வண்டி தள்ளிட்டு உள்ள வந்து உட்காரு. சீக்கிரம் வண்டி எடுத்து போலாம். மூளை உயிருள்ள ஒவ்வொரு ஜீவன்லயும் இருக்கும். ஆனா
மனசு மனுஷனுக்கு மட்டும்தான். அதனாலதான் மனசுக்கு காயம் பட்டா அதன் விளைவு யூகிக்கிறது கஷ்டம், மூளை கோளாறாயிடும். ஸ்வேதாவை பத்தி நீங்க சொன்ன டீட்டெயில்ஸை வச்சு பார்த்தா ஐ திங்க் ஸ்வேதாவுக்கு பயங்கரமான கெட்ட கனவுங்க ராத்திரி வேளையில வர்றதால அப்படி பயந்திருக்கலாம். இல்ல ஏதாவது பயங்கரமான சம்பவத்தை பார்த்தப்ப ஸ்கிசோஃப்ரெனியா வியாதியால கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம். எனிவே இன்டர்வியூ டெக்னிக், பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் மூலமா நாம ஓரளவுக்கு முடிவுக்கு வரலாம். குட் மார்னிங் டாக்டர். ஹலோ டாக்டர், சிட் டவுன். டாக்டர், Yes. ஐ திங்க் ஸ்வேதா மனநிலை சரியில்லாம பாதிக்கப்பட்டிருக்கா. இந்த பொசிஷன்ல she requires narco analysis and biofeedback treatment actions. ஓகே, proceed டாக்டர். கணேஷ், he is டாக்டர் முரளிராஜ், மனோ தத்துவ நிபுணர். ஹலோ, ஹலோ. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் டாக்டர். ஸ்வேதா, உன் ஃப்ரெண்டு தரகாசினி யாரு கொலை செஞ்சாங்கம்மா? ஸ்வேதா, உனக்கு என்ன நினைவுக்கு வருதும்மா? Please tell me. ஸ்வேதா, சொல்லுமா, யார் கொலை பண்ணா? தரகாசினி யார் கொன்னா? என்னாச்சுமா? என்னாச்சு தரகாசினிக்கு? ரிலாக்ஸ் ஸ்வேதா, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். Note this point. ஸ்வேதா, ஸ்வேதா, ஏய் ஸ்வேதா. என்னங்க, என்னாச்சு? இன்னைக்கு இவ்வளவு ஜாலியா இருக்கீங்க? ஆமா, இன்னைக்கு நிஜமா ஹாலிடே because it's Sunday, a holiday. இங்க பாரு, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ட பாரு. இனிமே போன் மேல போன் தான். அடடே, நம்மளுக்குதா? கார்பெட் ஃபார் சேல். நம்ம கார்பெட்டை வித்துடுறீங்களா? ஆமா, அந்த வேஸ்ட் கார்பெட், சொத்த சோஃபா செட், டிராயிங் ரூம்ல உள்ள ஐட்டத்தை எல்லாரையும் வித்துட போறேன் இன்னைக்கு. இல்லாட்டி போனா அதுங்களை பார்த்து தினமும் நீ என்னமோ அர்த்தம் இல்லாம நடந்துகிட்டு என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்க. நீங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்ல. அப்பா ஸ்வேதா, அது எல்லாத்தையும் வித்துட்டு புது கார்பெட், புது சோஃபா செட் வாங்குறேன். ஓகே? இன்ஃபேக்ட் நான் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டேன். எனக்கு கூட தெரியாம இதெல்லாம் எப்ப பண்ணீங்க? சரி, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள போன் ஏதாவது வந்தா ரிசீவ் பண்ணிக்க. ஓகே? சரிங்க. ஹலோ, யாருங்க? நான் ரிட்டையர்ட் ப்ரொஃபசர். பேப்பர்ல உங்க விளம்பரத்தை பார்த்தேன், உங்க கார்பெட்டை பார்க்கிறதுக்கு. வாங்க, வீட்டு அட்ரஸ் பேப்பர்லயே இருக்கு. தேங்க்யூ. ஓகே. ஹலோ, யாரு? ஒரு நிமிஷம். கணேஷ், கணேஷ். யா கமிங். என்ன? உங்களுக்கு போன். யாரு? போன் தானே போன்னு சொன்னீங்களே, இந்தாங்க. ஹலோ, சுரேஷ் கிட்ட இருக்கா? உடனே வந்துடுறேன். ஸ்வேதா, நான் அர்ஜென்ட்டா வெளியே போகணும். என் டான்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப சீரியஸா இருக்கான். நான் வரதுக்கு ஒரு 2 hours டைம் ஆகும். அதுக்குள்ள போன் ஏதாவது ரிசீவ் பண்ணிக்க. இல்ல யாராவது கார்பெட் வாங்குறதுக்கு வந்தாங்கன்னா நீயே டீல் பண்ணி வித்துடு. ஓகே? அப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. இல்லாட்டி போனா நான் வந்ததுக்கு அப்புறம் வர சொல்லு. ஸ்வேதா, நேத்து நான் வாங்கிட்டு வந்த சேரு தான் கட்டிக்கணும். சரி சரி, போயிட்டு வாங்க. உங்க பேர் ஒரு முத்தம்.